மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. மாண்புமிகு அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் விசிகாவை சார்ந்த வன்னியரசு. அவருக்கு சமூக நீதித்துறை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு ஐயுஎம்எல்ஐ சார்ந்த நம்மளுடைய ஷாஜஹான் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. மிக சந்தோஷம். விசிகாவினர் உள்ளே வந்தாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு அமைச்சரோட இடம் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் இன்னொன்று கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறவங்கள்ட்ட, இன்னைக்கு விஜய் அவர்கள் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளையாக தெரியவில்லையா? ஆர்எஸ்எஸின் கைப்பாவையாக தெரியவில்லையா? ஆர்எஸ்எஸோட கைப்பாவங்க அவரு. புனேவிலேருந்து இறக்கப்பட்டிருக்கிறாங்க. அது இதுன்னு எவ்வளோ பேச்சு பேசுனாங்கப்பா. பரவாயில்ல, உள்ள வந்துருக்கீங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடிங்க இந்த நியூஸ் மீடியா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. எங்கேயாச்சும் அழைச்சி போயிட்டு சாப்பாடு போட்டுட்டு கேள்வி கேட்கறது, இல்லைன்னா கடற்கரையில் அழைச்சி போயிட்டு கேள்வி கேட்கறது வித்தியாசமாக பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு போய் நம்மளுடைய வன்னியரசு அழைச்சிட்டு போயிட்டு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு நியூஸ் வருதுங்க. இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு சனாதனம் பிடிக்காத? இப்படி 2 சனாதன சக்திகள் திமுக ஒன்று சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்ட சவுண்டு கேட்குது. சப்பு சொல்கிற சவுண்டு காதலெல்லாம் கேட்குது. திமுக அதிமுக சார் நல்லதானுங்க, இது தமிழ்நாட்டுக்கே நல்லது அப்படின்ட்டாப்பல. இந்த உருட்டு இன்னைக்கு அமைச்சராக பதவியேற்றுக்கிறார். அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதற்கு பிறகு ராசா அதற்கு ஒரு பதிலடியாக மிகப்பெரிய ட்வீட் ஒன்று போட்டுக்கிறாப்பா. ட்வீட்டு வேற மாதிரி வேற லெவல் ட்வீட்ங்களா. திமுக காரன் சாதாரணமாக வரடா அப்படிங்கிற மாதிரி திமுக காரன் புத்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ராசா காமிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ட்வீட்டுகள் இன்னைக்கு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டுக்கிறாப்பான்னு வைங்களேன். அந்த ட்வீட்டு அதற்கு பிறகு புதிய கண்டுபிடிப்பை ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாப்பல. சாட்டை அலசி ஆராய்ஞ்சி இவருடைய தோல்விக்கு என்ன காரணம், எதற்காக இவர் தோற்றார் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னா, சீமான் ஏன் தோத்தாரு, இல்லைன்னா நாம் தமிழ் கட்சி ஏன் தோத்துச்சுன்னு நினைச்சிருப்பீங்க. அவர் சாட்ட அந்த டேட்டாவெல்லாம் எடுக்கல. திமுக ஏன் தோத்துச்சு, திமுக ஏன் அங்கே ஒழுங்கா வேலை செய்யல, குளத்தூர்ல ஏங்க நீங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு கேட்ட ஒரு வீடியோ போட்டுக்கிறாப்பல வைங்களேன். நான் மனுஷன் எம்மாம்பரி மனுஷன் பாருங்கள. அந்த விஷயமா என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, விசிகாவை சார்ந்த வன்னியரசு இன்று மாண்புமிகு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். நம்மளுடைய மக்கள் பவன்ல பதவியேற்றுக் கொண்டார். வாழ்த்துக்கள். அதற்கு பிறகு நம்முடைய ஷாஜஹான் அவர்கள் சிறுபான்மை துறையினர் அந்த நலத்துறையிலிருந்து பதவியேற்றுக் கொண்டார். அதுவும் வாழ்த்துக்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம போன வீடியோக்களை சொல்லியிருக்கோம், நீங்க உள்ள வாங்க, அமைச்சர்களை பங்கு எடுங்க, கேட்டு வாங்க, உங்களுக்கு என்னென்ன தோட வேணும். எனக்கு நீங்க ஒரு பிசிகா யாருக்காக போராடிக்கிட்டு இருக்கு, தலித் சமுதாயத்துக்காக போராடிட்டு இருக்கா, அந்த துறையை நீங்க கேட்டு வாங்கி பண்ணுங்கயா அப்படின்னு நம்ம சொன்னோமா இல்லையா? இன்னைக்கு அதே மாதிரி ஐயுஎம்எல் வந்திருக்காங்க. அவங்களுடைய துறையை கேட்டு வாங்கி பண்ணுங்க, அதான் சிறப்பு. நம்ம இதானே பேசிட்டு இருக்கிறோம். இது எனக்கு தெரிஞ்ச எனக்கு திருமாவளவன் எங்களோட வீடியோக்கள் அவரும் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பார்க்காதீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க. சிபிஐ மாதிரி நீ வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. அதே மாதிரி உங்களுடைய துறைகளை கேட்டு வாங்கி அவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. எவ்வளவு இழுக்காக, எவ்வளவு மோசமாக இந்த விசிகா எவ்வளவு கேவலமா விஜய் அவர்களை பத்தி பேசுனுச்சு, இந்த தாவேக்காவை என்னென்ன வார்த்தைகளால் துளைத்து எடுத்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளாம் மனசு போன்பட்டுக்கோம்ல, என்ன இப்படி பேசிவிட்டாரு ஆளுநர் ஷானவாஸ், என்னமோ இந்த கூத்தாடிக்கலாம் இதான் இந்த கூத்தாடிக்கு என்ன தெரியும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினா, அதே மாதிரி இதே வன்னியரசும் ஓடிப்போன கோழை, கரூர்ல இருந்து ஓடிப்போன கோழைன்னு 1000 கோழைகளை எவ்வளவு கேவலமா பேசினாங்களோ அவ்வளவு கேவலமா பேசினாங்க. மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோழை. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. இன்னைக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க, அதனால ஒரு பதவி. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஆதவர்ஜுனா வன்னியரசுக்கு மட்டும் அந்த பதவி கொடுக்க கூடாது, வேற ஆளுக்கு கொடுங்க, அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு மறைச்சிருக்காரு. என்கிட்ட அவ்வளவு கேவலமா பேசுனது தெரியாம இருக்குமா? நம்மளுடைய ஆதவர்ஜுனாவுக்கு தெரியாம இருக்குமா எவ்வளவு கேவலமா பேசினார் விஜய் அவர்கள், அவருக்கு எப்படி கொடுக்கலான்னு? ஆனா விஜய் அவர்கள் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்க விருப்பப்படியே இன்னைக்கு நம்மளுடைய வன்னியரசு பதவி ஏற்றிருக்கிறார். அதான் நான் சொல்றேன், இந்த மனுஷன் எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்கயா. என்னை எவ்வளவு கேவலம் வேணாலும் பேசட்டும், எவ்வளோ அவமானம் பதவி ஏற்கும் போதே சொன்னார், என்ன எவ்வளவோ கேவலமா பேசினாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, அதெல்லாம் தாங்கிக்கிட்டீங்க நீங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த இடத்துல வன்னியரசும் அவ்வளவு கேவலமா பேசினார். அவரையும் இன்னைக்கு அந்த பதவி கொடுத்து இன்னைக்கு அமைச்சராக இன்னைக்கு மேலே ஏற்றி விட்டுருக்கா அப்படிங்கிறது உண்மையிலே அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கிறது இப்போனாலும் புரிஞ்சுக்கிடுங்க. எவ்வளவு கேவலமாக பேசுனீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசா ஒன்று, அவன் எப்படிப்பட்ட திமுகவுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ கடைசி வரைக்கும் முட்டு கொடுத்தாங்கப்பா.
நம்மளுடைய திருமாவளவன் அவர்களும் இன்னைக்கு அமைச்சர் வன்னியரசும் கடுமையான முட்டு கொடுத்தாங்க. நம்மளுடைய ஆளுநர் ஷானவாஸ் திமுக பக்கம் போறாப்புல அந்த பேச்சுவார்த்தை ஓடிட்டு அவர் அங்கே போயிடப்பட வைக்கல. இன்னைக்கு ராசா ஒரு ட்வீட் ஒன்று போட்டுக்காரு. கேவலத்திலும் கேவலம், உச்சத்திலையும் கேவலம், இப்படிப்பட்ட கேவலம் எப்படியுமே கிடையாது. திமுக காரணம் சாதாரணமாடா, அவன் வேற லெவல்டா, வேற மாதிரிலாம் உருட்டிட்டு இருப்பானுங்க. அவன் எவ்வளவு கேவலமானவங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ராசாவோட ட்வீட்டை பார்த்தா தெரியும். சரி, அது சில பேருக்கு மனசு வருத்தமா இருக்கும் படிக்கிறது. நான் சொல்றேன், சில விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். முன் ஏற தரப்பட்ட ஏணியையும் மூட சாதி நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் மிசில் சத்தியத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி, அது ஒரு வேர்டு ஒன்று போட்டுதான் நான் போட்டுறேன், வேறிடம் தேடுவதில் தவறில்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது கட்டின புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தவன்ட்ட ஒரு பெண் போற மாதிரியான செயல் தான் இந்த செயல் அப்படின்னு யாரையும் நம்மளுடைய ஐயுஎம்எல்லையும் நம்மளுடைய சிறுத்தை விசிகாவும் குறிப்பிட்டு கடைசியில் காலதேச வர்த்தமானத்திற்காக காத்திருப்போம், அதாவது அந்த சூழ்நிலை ஒரு நாள் வரும் எங்களுக்கு அதுக்காக காத்திருப்போம் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது ஒரு பெண்ணை எவ்வளவு கேவலமா பேசக்கூடிய திமுக காரங்கிறது அவன் ஐடிங்க வந்து நம்ம கடந்த காலகட்டம் நமக்கு எல்லாம் தெரியும் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு எம்பியா இருக்கக்கூடிய நபர் ஒரு 2 பேர் எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க, அந்த 2 கட்சியிலேருந்து இப்போ போயிட்டாங்க அப்படின்னு தோணவுடனே இப்போ எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசுறாங்க. நேற்று கூட நம்மளுடைய திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் RS பாரதி என்ன சொன்னா, எவன் எங்க போனா எனக்கு என்னையா, எனக்கு என்ன, எவனா எங்க போயிட்டு போறான் அப்படின்னு பேசினாப்புல. இன்னைக்கு RS என்ன சொல்றாப்புல, நீங்க அதாவது தவறான தொழில் செய்வாங்கல்ல அந்த பெண்களுக்கு ஏத்த மாதிரியான ஆள், நீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி இன்னைக்கு விசிகாவுடைய ஆட்கள் நம்மளுடைய ஐயுஎம்எல்ஏ சொல்லியிருக்காங்க. இதுக்கு விசிகா என்ன பதிலடி கொடுக்க போகுது? சும்மா அவர் கொடுத்தாரு, இவர் பாலாஜி பதில் கொடுத்துருக்காரு, சிந்தனை செல்வன் பதிலடி கொடுத்துருக்காரு, திருமாவளவன் என்ன பதிலடி கொடுக்க போகிறார்? இது எப்போ பார்த்தாலும் விஜயை வந்து கடிக்கும் போதெல்லாம் சும்மா மயக்கி உட்காந்து கடிச்சிக்கிட்டு இருந்தில்ல, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறீங்க? காத்திருப்போம், என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு காத்திருப்போம். திமுக காரன் இப்படிதான், புரியுதா? நல்லா இருக்கணும், நான் வந்து உன்னை நல்லா வாழ வச்சா அவன் நல்லா இரு, அப்படி இல்லைன்னா வேற வேண்டுமே நீ நல்லா இருக்க கூடாது அப்படின்ற ஒரு வயிற்றுச்சல் தான் இந்த அளவுக்கு அவங்க புகஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு இதில் ஒரே ஒரு சந்தோஷம், நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க விஜய் அவர்கள் வந்து 108 சீட்டில் முடங்கிட்டாருங்க, ஒரு 118 120 பேர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்க, எவனுடைய தயவு இல்லாமல் ஆட்சி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு நம்மளே பேசிக்கிட்டோம்ல. எனக்கு தெரிஞ்சு 108 தான் சரி, தொங்கு சட்டமன்றம் வந்து தான் சரி. ஏன் கேட்டீங்கன்னா தொங்கு சட்டமன்றம் வந்ததுனால தான் இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிலாம் ஒட்டச்சு சேதரடிச்சு இன்னைக்கு எங்கே வந்திருக்காங்க, தாவகநாத்துக்கு லவட்டிட்டு வந்துட்டாங்க. பண்ண பாடுவா ஐயுஎம்எல்ஏ இங்கே இருக்குது, விசிகா இப்போ வந்து அமைச்சரோட பங்கு எடுத்துக்கிட்டு அவங்களும் உள்ளே வந்துருவாங்க, காங்கிரஸ் உள்ளே இருக்கு, CPM 2 வந்துட்டு 2021 கூட்டணி பலம் கூட்டணி பலம்னு திமுக காரம் பினாத்தான் இல்லை, அந்த கூட்டணி பலம் இன்னைக்கு தாவக்கோட இருக்கு. இப்போ 2031 அடுத்த எலெக்ஷன், அதே மாதிரி 2029 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 2031 போட்டியிடும் போது திமுக அத்தனை கூட்டணிகளும் இப்போ தாவக்கோட இருக்கும்போது திமுக தன்னந்தனியா அனாத மாதிரி அங்கே நிற்கும். அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். அதே மாதிரி திமுக அதிமுக கூட்டணி வச்சுட்டு மட்டும் வரப்போறான், நடக்க போகுது, அவ்வளோதான். அதற்கு பிறகு நம்மளுடைய சாட்டை துரைமுருகன் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணி இதை பற்றி பேசுங்க அப்படின்றீங்க. அதுக்கு பிறகு அது சீமானுக்கு உதவ பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான், வாழ்த்துக்கள், அதை பற்றி பேச போகிறோம். அதை பற்றி நான் என்ன பேச போகிறேன்? பொம்பளை பிள்ளை அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சந்தோஷம், நல்லா இருக்கட்டும், நீடோடி வாழ்க தமிழ் போல் என்றும் நீடோடி வாழ்க, அவ்வளவு வாழ்த்து சொல்ல முடியும். சில பேர் நிறைய மீம்ஸ் அனுப்புறீங்க, விஜயனுடைய தாய்மாமன் திட்டத்தில் மோதிரம் வாங்குறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. என்ன அது எங்க அண்ணன் அவ்வளோ சீப்பாக பேசிட்டீங்க. அதாவது திமுக எதற்காக தோத்து போனுச்சு அப்படின்னு யாரு டீகோடு பண்ணியிருக்காங்கன்னா சாட்டை துரைமுருகன் டீகோடு பண்ணிருக்கிறாரு. உங்க ஓமனம் காத்துல பறக்குது, நீ அடுத்தவங்க ஓமனத்தை பத்தி கவலைப்படலாமா சாட்டை? இதே சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி எதுக்கு தோத்துச்சு அப்படின்னு பெரிய வீடியோ போட்டதுன்னா சந்தோஷம். இவர் என்னன்னா திமுக ஏன் தோத்துச்சு, அதுவும் ஸ்டாலின் தொகுதியில இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு, அதை கொண்டு நீங்க ஏங்க கொடுக்கல, நீங்க என்னங்க பண்றீங்க, நீங்க பெண் மீடியா என்னங்க பண்ணுச்சுன்னு கையை நீட்டிக்கிட்டு 6.5 மணி நேரம் வீடியோ எடுக்கிறாங்க. கொளத்தூர்ல உங்க கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் மற்ற தொகுதியில விடுங்க, கொளத்தூருக்கு அவர் பண்ணதை கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கல, சமூக வலைதளங்களை பேசப்படுபவர்களாக வைக்கல. அப்படின்னா இது பெண் அமைப்பினுடைய முழு முதல் தோல்வி. அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண் மீடியா தோத்து போச்சு, இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு ஸ்டாலின், வந்து குளத்துல ஒரு நல்லது செஞ்சிருப்பாரு, அதை கொண்டு நீங்க ஏன் காட்டல? அன்பில் மகேஷ் நல்லா செஞ்சிருப்பாரு, அதை கொண்டு நீங்க ஏன் காட்டல? இதையும் கொண்ட காட்டலன்னு அடுத்தவங்க கட்சிக்காரனை பத்தி பேசுறீங்க. நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு, உன்னை நம்பி நிறைய பொறுப்புகளை சீமான் ஒப்படைச்சாரு, அதையெல்லாம் கோட்டை விட்டுட்டு எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தோத்து போறதுக்கு எல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா திமுக ஏன் தோத்தான்னு இன்னைக்கு உட்காந்து டீகோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன எழவி அது? இந்த நாம் தமிழர் கட்சி எதற்காக தோத்து போனுச்சுங்கிறது ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான். எந்த இடத்துல நீங்க தடம் மாறினீங்கன்னு இருக்குல்ல, ஒரு இடத்துல தடம் மாறி போவோம்ல, அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் நீங்க எடுத்த முடிவு. விஜய் அவர்களை நம்ம அட்டாக் பண்ணணும், இதே அட்டாக்கை விஜய் அவர்களை நீ சாஃப்ட் கார்னர்ல வச்சிருந்து ஐயோ கூட்டணியில வந்து சேர்ந்திருந்தாலே ஒன்றும் கிடையாது, என் தம்பி
இந்த தம்பி எனக்கு ஒரு 100 சீட்டு கொடு, நீ ஒரு 134 சீட்டு கொடு, நீ பெரும் கூட்டத்தோட நிற்கிற, நீ 134 எனக்கு 100 தொகுதி கொடு அப்படின்னு கேட்டு கூட்டணிக்கு வந்திருந்தாலும் இன்னைக்கு 200 தொகுதிக்கு மேல அடிச்சிருக்கலாம். ஏன்னு கேட்டா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தோத்து போன இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2000 ஓட்டு, 150 ஓட்டு, 200 ஓட்டு, 1000 ஓட்டு, 1000 ஓட்டு, மிஞ்சி போனா 5000 ஓட்டுக்கு கீழே எப்படி பார்த்தீங்கன்னா 60-70 தொகுதி நம்ம தோத்து போயிட்டோம். இந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் எடுத்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 8000, 7000, 10000, 6000, 8000, 10000 ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கல. சீமானே டெபாசிட் வாங்கல. இதே சாட்டை திரும்புறேன் எதுக்கு வந்து குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் தோத்து போனாரு, அதை ஏன் நீங்க தோக்க விட்டீங்கன்னு நீ திமுக சவுண்டு போறீல, அதே சவுண்ட ஓங்கட்சிக்காரன் காரக்குடியில 3ஆவது இடத்துல ஒன்னாவது தோக்க அடிச்சாங்களே, உன்னால 234 தொகுதியில உன்னால டெபாசிட் வாங்க முடியலன்ற அந்த புத்தி உனக்கு இல்ல. எதுக்கு ஸ்டாலின் தோத்தான்னு பேசிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும் விஜய் அவர்களை கடிக்காம வந்து சேர்ந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணனும் தம்பியை சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டே நீங்க ஆட்சி படைச்சிருக்கலாம், ஆண்டுக்கலாம்யா. நீங்க சீமான் அவர்கிட்ட நல்ல நல்ல தாட்ஸ் இருக்கு, நல்ல ஒரு அரசியல் புரிதலோட இந்த திட்டங்களை கொண்டு வரலாம், அந்த திட்டங்களை கொண்டு வரலாம், 2034 கொண்டு வருவாங்க, 2050 வரைக்கும் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து செஞ்சீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நல்லதானே. அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு ஏதோ அவன்கிட்ட நான் பேசினேன், நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், விஜய் பிடிச்சா எந்த ஒரு காரணமும் என்ன காரணம், நான் விஜய் அடித்தேன், நான் விஜய் இவ்வளவு அட்டாக் பண்ணி பேசுறேன், ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, ஒரே ஒரு காரணம். தம்பியோட சேர்ந்து நானும் நிற்கிறேன், நின்றுருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெரிய அளவில் குறைஞ்சபட்சம் ஒரு 180 சீட்டு ஜெயிச்சுக்கலாமையா. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறவர் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அவரை கொண்ட காரைக்குடியை நிற்க வச்சு தோக்கடிச்சு விட்டு வந்தாலும் மனுஷன் வெக்கமே இல்லாமல் எனக்கு நான் மட்டும் இல்லைன்னா காரைக்குடின்னு இருக்கிறதே ஊர்வலத்துக்கு தெரியாதுங்கிறாங்கள. என்ன கேவலன்னு நீங்களே நினச்சி பாருங்க. காரைக்குடி இருக்குங்கிறது சீமான் வந்து நின்றுக்கு தான் காரைக்குடி தெரியுமா, அந்த அளவுக்கு தான் பேசிட்டு இருக்காங்களேன். இருந்தாலும் ஒரு தலைவர் ஒரு ஆள் உள்ள போயிருக்கலாம், 2 ஆள் உள்ள போயிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சே, நாம் தமிழர் கட்சியிருந்து ஒரு 2 ஆள் உள்ள போய் தான் நல்லா இருந்திருக்குங்க. கொஞ்சம் எவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க, உள்ள போயிருக்கலாம். ஆனால் ஒன்று அழிச்சே தீரணும், நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் அழிச்சே தீரணும்னு நான் எடுத்த ஸ்டாண்டுக்கு காரணம் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தமிழ் தேசியத்திலிருந்து பிறண்டு போய் நான் விஜயை கடிப்பேன், நான் விஜய் ஆதரவில் திட்டுவேன், இன்னைக்கு வரைக்கும் திருந்தலாம். இந்த இந்த எடுபட்ட பயிலும் எவனும் திருந்தலங்கிறதுக்கு இன்னைக்கு காலையில் ட்வீட் எடுத்து பாருங்க. இதே சாட்டை துருமுருகனாலும் சரி, இதே எடுமானம் காட்டா இருந்தாலும் சரி, நீங்கள் ட்வீட் எடுத்து பாருங்க. ஏதாச்சும் 4 போஸ்ட் விஜய் ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்குறவங்க அது பேசுறேன், எல்லாம் திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், மறைமுகமா திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு திமுகவே பரவாயில்லைங்கிற மாதிரி லெவலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நாம் கட்சி முடிஞ்சுதுங்க, கதை முடிஞ்சுது. 8% 4% கொண்டுட்டாங்க. இன்னொரு அடுத்த ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா 1% 1.5% தேஞ்சது பிறகு வேற வழி இல்லாம திருநெல்வேலி திரட்ட வக்கு இல்லாம வழி இல்லாம இவங்க போயிடுவாங்க. அடுத்து பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும், அது நல்லா படிக்கணும், வளரணும், நல்லா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு திருட்டி கொடுங்க, மறுபடியும் என்ன பண்றது. இப்படிதான் போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி திமுக காரன் ஏன் தோத்தான், திமுக ஏன் தோத்துச்சு அப்படிலாம் நீங்க வந்து டேட்டா அனலிஸ்ட்லாம் பண்ணவே தேவையில்லை. சாட்டை திருமுருகன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறுவர் சொல்லியிருந்தார், ஸ்ரீரங்கம் தொகுதியில 91வது வார்டு வெறும் 5 ஓட்டு தான் திமுகவுக்கான். அவ்வளவு ஓட்டு இருந்து அங்க பூத் ஏஜென்டே மொத்தம் 14 பேராங்க. ஆனா மொத்த ஓட்டு 5 பேர் தான் வந்துச்சான். அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்புல இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது மக்கள் வெறுப்பின் காரணமாக தான் இன்னைக்கு திமுக தோத்து போனுச்சு அப்படிங்கிறத உணருங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு ஏதோ ஜெயிச்சிட்டாரு, ஏதோ சினிமா மோகம், ரீல்ஸு, மாஃபியா, என்ன ரூட்டு மாஃபியா, ஊட்டு மாஃபியான்னு ஊட்டு இல்லை. இந்த வெற்றிங்கிறது சாதாரண மனிதனுக்கான வெற்றி. இன்னைக்கு விஜய் அவர்கள் உடைத்தெறிந்திருக்கிற அந்த பெரிய பெரிய சுவர் இருந்துச்சு தமிழ்நாட்டில், அரசியல் சுவர் இருந்துச்சு, அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு மனுஷன் போயிடறாப்லையா. காசுக்கு 2000 எவன் கொடுத்தானோ அவன் தான் ஜெயிப்பான், 1000 கொடுத்தோம் ஜெயிக்க மாட்டான். அதிமுக 1000 கொடுப்பான், ஜெயிக்க மாட்டாங்க. திமுக 2000 கொடுக்கும், அவங்க ஜெயிச்சிருவாங்க. காசு எவன் கொடுக்குறானோ அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு, அது இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கிறாப்புல. இதுக்கு பிறகு இந்த ஊர்ல இந்த ஜாதிகாரன் நிப்பாட்டு, நம்மளே நிறைய சொல்லுவோம் அந்த ஜாதிகாரன் நிப்பாட்டு. ஆனால் விஜய் அவர்கள் மாற்றி பல இடங்களை நிப்பாட்டினாரு, அந்த ஆளுநர் ஜெயிச்சிட்டாங்க. அவன் யாரு என்ன எதுவும் கிடையாது, நான் விசிலுக்கு ஓட்டு போடுவேன், விஜய் வரணும் அவ்வளவுதான். இன்னைக்கு அதே மாதிரி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. அரசியல் பின்பற்ற கிடையாது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்க இந்த கமலிங்கிற மாதிரியான பெண்கள், இந்த பல்லவி, இந்த திருவிக்க நகரில் உள்ள பல்லவிலாம் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க, அவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் பின்பலம் இருக்கணும்னு இன்னும் அவசியம் கிடையாது. இதான் திமுகவும் சரி அதிமுக சரி, ஒரு எம்எல்ஏ பதவியில் நிற்கிறாருன்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி ரூபா கையில் இருக்கா, செலவு பண்ண காசு இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் அவங்க எதுவுமே தேவையில்லை. கட்சிக்காக உழைச்சியா மொத்தம் 9 பேர் இன்னைக்கு ஏற்கனவே மக்கள் இயக்கத்தில் வேலை பார்த்தவங்களும் இன்னைக்கு அமைச்சர் பதவியில் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சா அதுக்கு அந்த பதவி கிடைச்சிருக்கு. நீ பெரிய பணக்காரனா, உன்ட்ட எவ்வளோ சொத்து பத்துக்கு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் அடித்து தம்சம் பண்ணிட்டு இன்னைக்கு தாவேக்கா வந்திருக்குன்னா பல தடைகளை அடித்து உடைச்சிட்டு இன்னைக்கு வந்திருக்குன்னா இதுதான் அரசியல் வெற்றி, வரலாற்று வெற்றி, இன்னும் காலத்துக்கு நிற்க போகிற வெற்றி. இது
தமிழக அரசில் ஒரு புதிய பாதையை போட்டு கொடுத்துருக்கு. அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டோம். அதுபோக தமிழ்நாட்டில் தற்போது ஒரு 33 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிற தலைவர் விஜய் அவரோட சேர்த்து ஒரு 33 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. அந்தந்த துறையில் நடக்கிற அக்கிரமம் அநியாயங்கள் யார் யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள், முதல்ல பல இடங்கள்ல இந்த துறையில தவறு செய்தவர்களை டிஸ்மிஸ் பண்றதை பார்க்கணும். இன்னைக்கு அறநிலையத்துறையில இருந்து 2 பேர் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அது மின்சாரத்துறையில இருந்து இந்த காசின்ற நபர், அந்த காசின்ற நபர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம 397 கோடி ரூபாய் நம்ம பாலாஜி செந்தில் பாலாஜி இந்த ஊழல் வழக்கில் மேல்முறையீடு செஞ்சதவர் தான். இன்னைக்கு அவரும் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காங்க. 2 பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காங்க. துறையில வந்து எங்கெல்லாம் ஓட்ட உடசல் இருக்கோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும். அந்த ஓட்டைகள்லாம் ஒரு பானைனா பானையிலேருந்து தண்ணி வடிச்சிருக்குல்ல, அதெல்லாம் அரெஸ்ட் பண்ற மாதிரி தான் யார் யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ தவறு செஞ்சுட்டு இருக்காங்களோ எல்லாமே தூக்கி விட்டுட்டு இருக்கு. இந்த அமைச்சரவை வந்ததுலேருந்து மிக படு ஜோரா தவறு செய்தவளை அகற்றுது. புதிய ஆட்களை உள்ள கொண்டாந்து ஒரு புதிய அரசியலமைப்பை அவங்க கட்டமைக்கிறாங்க. இதற்கு பிறகு இதுதான் லஞ்சத்தை ஒழிப்பதற்கான சரியான வழி அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். நல்ல அளவில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்படியே போகணும். இந்த ஆட்சி மிக சிறப்பாக இருக்குது. இந்த 10 ஒரு நாளில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நல்ல அவுட்புட் தெரியுது. இன்னும் இன்னும் ஒரு 6 மாதம் கொடுப்போம், 1 வருஷம் கொடுப்போம். விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றட்டும், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், மகிழ்ச்சி வெள்ளத்தை சொல்லட்டும். அதற்கு பிறகு விஜய் அவருடைய ஆட்சி ஒட்டு மொத்தமாக அந்த 5 வருஷம் முடியும் போது அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எஃபெக்ட் நம்ம அடுத்த எலெக்ஷன்ல கிளியரா தெரிய போகிறது. அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். நல்ல ஆட்சி இருந்திருக்கு, கான்ஃபிடென்ட்டா இருங்க.